இது யாருடைய அடையாளம்? அதை விட ஆச்சரியம் என்னென்றா, இந்த ஃப்ரீமேஷன் உடைய எல்லா அடையாளமும் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய முசல்லாக்கள்ல வந்துட்டு, நாம் சொல்லக்கூடிய முசல்லாக்கள்ல எல்லாருக்கும் ஆச்சரியம். இன்றைக்கு நிறைய பள்ளிகள்ல இன்றைக்கு காப்பட் போடுறாங்க. நான் தவறு சொல்லல, நிறைய பள்ளிகள்ல காப்பட் போடுறாங்க, பல டிசைன்கள் போட்ட காப்பட். இந்த ஒவ்வொரு காப்பட்லயும் இந்த ஃப்ரீமேஷன் உடைய அடையாளங்கள் இருக்குது. இப்ப நாங்க ஒருவர்கிட்ட அன்பான சகோதரர் நாங்க சொல்லக்கூடிய முசல்லா, நான் என்ன சொல்லுறேன், பிளேன் காப்பட் பிளேன் முசல்லாக்கள்ல சொல்லுங்க. ஒருவர் எங்களுக்கு கிட்ட காபாவை கொண்டு வந்து தாராரு, காலால மிதிக்க சொல்லி மிதிப்போமா? நிச்சயமாக நானும் மிதிக்க மாட்டேன், நீங்களும் மிதிக்க மாட்டீங்க. மஸ்ஜித் நபவியை கொண்டு வந்து தாராரு, காலால மிதிங்க என்று சொல்லி அல்லாஹு அக்பர், நாங்க மிதிக்கிறதா? மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸை கொண்டு வந்து தாராரு, காலால மிதிங்க, நாங்க சொல்லுவோம் அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், இதை நாங்க காலால மிதிக்கிறதா? ஆனா நாங்க எப்படி மிதிக்கிறோம் என்றா, முசல்லால தொழுகை என்ற பேர்ல காலால மிதிக்கிறோம். அல்லாஹ்வுடைய காபா, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவி, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அக்ஸா, இந்த பள்ளிகளை நாங்க எங்கட காலால தொழுகை என்ற பேர்ல முசல்லால மிதிக்கிறோம். இப்னு பாஸ் மதீனாவுடைய மக்காவுடைய முஃப்தி, ஹரமைனுடைய முஃப்தி அவர்களுக்கிட்ட கேட்கப்படுவது, இந்த காபா மஸ்ஜித் நபவி மஸ்ஜித் அக்ஸா போட்ட முசல்லாக்கள்ல தொழலாமா? ஹராம், தொழக்கூடாது. இது யூதர்களுடைய திட்டம். இந்த அடையாளங்களை போட்டு எங்களோட காலால அல்லாஹ்வுடைய காபாவை முசல்லால மிதிக்க வைக்கிறாங்க. நாங்க எப்படி சொல்லுறோம்? சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு யாராவது உங்களோட முசல்லாக்களை கொண்டுவாங்க, நான் காட்டுறேன் அதுல இருக்கக்கூடிய அடையாளங்களை. இன்றைக்கு இந்த யூதர்களுடைய முழு அடையாளங்களை நாங்க சரியாக சுஜூத் செய்யக்கூடிய இடத்துல அவங்க வணங்கக்கூடிய அந்த லூசிபர் என்ற அந்த ஷைத்தானுடைய படத்தை வரைந்து வைத்திருக்கிறாங்க, ஒற்றை கண்ணை வரைந்து வைத்திருக்கிறாங்க. நாங்க சரியாக சுஜூத் செய்யற இடத்துல பாருங்க, ஒரு முக்கோணம் இருக்கும். இல்லைன்னா அவர்களுடைய வேறொரு அடையாளத்தை அதில் இட்டிருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, அதே போல நாங்க பாவிக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களை கூட எடுத்தா, வாட்ஸ்அப் எடுத்தாலும், வைபர் எடுத்தாலும், எஃபி எடுத்தாலும், யூடியூப் எடுத்தாலும், எல்லாத்திலையும் பாருங்க ஒரு முக்கோணத்தை வச்சிருப்பாங்க. ஏன்? இந்த முழு உலகத்தையும் நாங்க கண்ட்ரோல் பண்றோம். எஃபியுடைய ஃப்ரண்ட் பேஜ் கூட எடுத்து பாருங்க. நான் ஏன் சொல்ல, நாங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பாவனைகள், அதுல ஆரம்பத்தில் 13 தலைகள் இருக்கும். எஃபியுடைய ஃப்ரண்ட் பேஜ் என்ன சொல்லுறாங்க? நாங்க 13 நபர்கள் தான் இந்த முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்றோம், நீங்க எங்களுடைய அடிமை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இவர்களுடைய